அனைத்து நண்பர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த நாளை எங்களால் என்றைக்குமே மறக்க முடியாது. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. லாஸ்ட் வீக் டேட் வைஸாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அப்போது இந்த க்ரூஸ் லைன் போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் கேன்சல் ஆயிடுச்சு. காட் இஸ் கிரேட். கடவுள் எங்களை மறக்கலைன்னு நினைக்கிறேன். நாங்கள் பிளான் போட்ட அன்னைக்கு எங்களுக்கு மறுபடியும் அதே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் இந்த க்ரூஸ் லைன் பார்க்க வந்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நிறைய செக்கிங்கெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு விசிட்டர் டேக் ஒன்று கொடுப்பாங்க, அதை நம்ம மாட்டிக்கணும். கிட்ஸ்க்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. ஸ்லைட்ஸ், ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரியான நிறையா கிட்ஸ் விளாடுற மாதிரி நிறைய இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஸ்னூக்கர் விளாடுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்கள் ஸ்னூக்கர் சேர்ந்து விளாண்டு. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய மால்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பஃபே செட்ஸ், ஸ்விம்மிங் பூல், ஐஸ்கிரீம் செக்ஷன், காஃபி செக்ஷன், குழந்தைங்கள கேர் பண்ணுறதுக்கு தனியான செக்ஷன் இருக்குது. அந்த மாதிரியான டேக் கேர் நிறைய இருந்துச்சு. கிட்ஸ்க்கும் பெரியவங்களுக்குமே இருந்துச்சு. பெரிய தேட்டர் இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு இது கப்பலான்னு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சுங்க. ப்ரோக்ராம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போன டைமில் ப்ரோக்ராம்ஸ் இல்லை. ரொம்ப பெரிய பிளேஸ் இருந்துச்சுங்க ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக. அவங்க அப்பா அவங்க சன்னை ரொம்ப கொஞ்சிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பெருசாக சாதித்த மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு நினைக்கிறேன். குழந்தைங்களோட என்ஜாய்மெண்ட்டை பார்த்து ரொம்ப பூரிப்பாயிட்டாங்க. நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் செல்ஃபிஸ் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அதை ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ரொம்ப வருஷம் கழிச்சினாலும் அந்த ஃபோட்டோஸ் தாங்க நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸாக இருக்கும். ஸோ நாங்கள் அதனால் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். ஃபுட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் நான்வெஜ்ஜு செட் ஆகலை. ஸோ வெஜிடேரியன் பார்த்தா அங்கே ரொம்பலாம் வெஜிடேரியன் இருந்த மாதிரிலாம் இல்லை. பட் டிசர்ட்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஐஸ்கிரீம் அண்ட் ட்ரிங்க்ஸ், ஜூஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தம்பி வெங்கடேஷ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கூடவே வந்து சுற்றி காமிச்சாங்க. அகெயின் செக் பண்ணிவிட்டு அந்த டேகை வாங்கிப்பாங்க. அப்புறமா வெளியில் வந்துட வேண்டியது தாங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டோங்க. மார்னிங் 10:30க்கு உள்ளே என்ட்ரானோம். இப்போது டைம் 3 o'clock மேலே ஆயிடுச்சுங்க. ரொம்ப சன்லைட் வெளியே, ரொம்ப ஹியூமிடிட்டியும் கூட. நம்ம ஏசியில் இருக்கும்போது தெரியல. ஸோ வெளியில் வந்த பிறகு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வீட்டில் போயிட்டு நல்லா குப்பரை அடித்து தூங்கணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியான க்ரூஸ் லைன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்றும் உங்கள் அன்பு தோழி உஷா சுரேஷ்குமார். வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதுங்க. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.